10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் 3ல் இருக்கிற புது தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 51லேருந்து 100 வரைக்குமான கேள்விகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 1லேருந்து 50 வரைக்கும் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரி வாங்க கேள்விக்கு போகலாம். 51வது கேள்வி, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை டேஸ் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள். 52வது கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் டேஸ்னா கி ராஜநாராயணன். 53வது கேள்வி, கி ராஜநாராயணனின் சொந்த ஊர் டேஸ்னா இடைசெவல். 54வது கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசினை பெற்ற ஆண்டு டேஸ்னா 1991. 55வது கேள்வி, எழுத்துலகில் கீரா என்றழைக்கப்படுபவர் யாருன்னா கி ராஜநாராயணன். 56வது கேள்வி, கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னா கி ராஜநாராயணன். 57வது கேள்வி, கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா கு அழகிரிசாமி. 58வது கேள்வி, கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 பேர் கொடுத்துருக்கேன். முதல் பேர் பூமணி, 2வது பேர் வீரவேலுசாமி, 3வது பேர் வேலராமமூர்த்தி, 4வது பேர் நா பிச்சமூர்த்தி. அப்போ இதுக்கு ஆன்சர் கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவர் யாருன்னா நா பிச்சமூர்த்தி தான் பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவர். மற்ற 3 பேருமே பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்புள்ளவர்கள் தான். பூமணி, வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி. 59வது கேள்வி, வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக. இது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சரி வாங்க பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி பாய்ச்சல், 2வது கேள்வி பதனம், 3வது கேள்வி நீத்துப்பாகம், 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா மகுளி. சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். பாய்ச்சல் பாத்தி, 2வது கேள்வி பதனம் கவனமாக, நீத்துப்பாகம் அப்படின்னா மேல்கஞ்சி, 4வது கேள்வி மகுளினா சோற்றுக்கஞ்சி. இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். பாய்ச்சல் பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்துப்பாகம்னா மேல்கஞ்சி, மகுளினா சோற்றுக்கஞ்சி. 60வது கேள்வி, காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் டேஸ் அப்படின்னா கரிசல் இலக்கியங்கள். 61வது கேள்வி, மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா நன்னன். 62வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி சேர்ந்த, 2வது கேள்வி கூறி, 3வது கேள்வி புக்கு, 4வது கேள்வி கிழியி. இந்த பக்கம் ஆன்சர் பாருங்கள். வினையச்சம் சொல்லிசை அளபடை, பெயரச்சம் வினையச்சம். சரி இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி சேர்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம், 2வது கேள்வி கூறினா வினையச்சம், 3வது கேள்வி புக்குனா வினையச்சம், 4வது கேள்வி கிழியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. 3, 1, 4, 2 தான் அதுக்கு ஆன்சர். சேர்ந்தனா பெயரச்சம், கூறி வினையச்சம், புக்கு வினையச்சம், கிழியி சொல்லிசை அளபடை. 3, 1, 4, 2 தான் அதுக்கு ஆன்சர். 63வது கேள்வி, இரணிய முட்டத்து பெருங்கூன்றூரை சார்ந்த புலவர் யாருன்னா பெருங்கௌசிகனார். 64வது கேள்வி பொருந்தாததை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ABCDன்னு. இந்த 4ல் எது பொருந்தாதது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். A திருமுருகாற்றுப்படை நக்கீரர், B சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், C பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார், 4 மலைபடு கடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த 4ல் எது பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, மலைபடு கடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மற்ற 3மே சரியாக தான் இருக்குது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தான், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் தான், சி பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறது சரி. இதில் பொருந்தாதது மலைபடு கடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. 65வது கேள்வி, அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் யாது அப்படின்னா இலைப்பாரி. 66வது கேள்வி, கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடப்படுவது பார்த்தீங்கன்னா நெருப்பு. 67வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த 4 கேள்வியும் படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி இரடி, 2வது கேள்வி அழ்கி, 3வது கேள்வி படுகர், 4வது கேள்வி வேவை. இந்த பக்கம் ஆன்சர் பாருங்கள், தங்கி பள்ளம் வெந்து திணை. சரி இப்போ இந்த 4ஐயும் பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி இரடினா திணை, அழ்கி அப்படிங்கிறது தங்கி, படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து. 4, 1, 2, 3 தான் அதுக்கு ஆன்சர். இரடினா திணை, அழ்கினா தங்கி, படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து.
68வது கேள்வி திணை சோறு ஆகியவற்றிற்கு மலைபடு கடாம் தடும் சொற்கள் யாவை அப்படின்னா இரடி பொம்மல். 69வது கேள்வி அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் களை என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா மூங்கில். 70வது கேள்வி அலங்கு களை நரலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் ஆரிப்படுகர் ஆகிய சொற்களின் பொருள் யாது அப்படின்னா அருமை பள்ளம். 71வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகவில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி அசையி, 2வது கேள்வி பொருவூக், 3வது கேள்வி எய்தி, 4வது கேள்வி பொழிந்த. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள். வினையச்சம், பெயரச்சம், சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. சரி, இதை நம்ம இப்போது பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி அசையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. 2வது கேள்வி பொருவூக் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. 3வது கேள்வி எய்திங்கிறது வினையச்சம். 4வது பொழிந்த அப்படிங்கிறது பெயரச்சம். 3, 4, 1, 2 அதுக்கு ஆன்சர். அசையி சொல்லிசை அளபடை, பருவூக் செய்யுளிசை அளபடை, எய்தி வினையச்சம், பொழிந்த பெயரச்சம். 72வது கேள்வி மலைபடு கடாமின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தராற்று படை. 73வது கேள்வி அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ் அப்படின்னா வேற்றுமை உருபு. 74வது கேள்வி எழுது என்றால் என்பது டேஸ் காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது அப்படின்னா விரைவு காரணமாக. 75வது கேள்வி சிரித்து பேசினார் என்பது டேஸ் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது அப்படின்னா உவகை காரணமாக. 76வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துக்கால ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி கண்ணே கண்ணுறங்கு, 2வது கேள்வி காலையில் நீயெழும்பு, 3வது கேள்வி மாமலை பெய்கையிலே, 4வது கேள்வி பாடினேன் தாளாட்டு. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் வினைமுற்று, உரிச்சொல் தொடர், 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், விழித்தொடர். சரி, இப்போ இந்த பொறுத்துக்காவை நம்ம பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி கண்ணே கண்ணுறங்கு பார்த்தீங்கன்னா விழித்தொடர். 2வது கேள்வி காலையில் நீயெழும்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 3வது கேள்வி மாமலை பெய்கையிலே அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். 4வது கேள்வி பாடினேன் தாளாட்டு அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 தான் அதுக்கு ஆன்சர். கண்ணே கண்ணுறங்கு விழித்தொடர், காலையில் நீயெழும்பு 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், மாமலை பொய்கையிலே உரிச்சொல் தொடர், பாடினேன் தாளாட்டு வினைமுற்று தொடர். 77வது கேள்வி ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு என்பது டேஸ்னா அடுக்கு தொடர். 78வது கேள்வி மாம்பூவே கண்ணுறங்கு என்பது டேஸ்னா விழித்தொடர். 79வது கேள்வி ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஸ்னா தொகாநிலை தொடர். 80வது கேள்வி விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் ஆகும்னா வினை தொடர்வது. 81வது கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது டேஸ்னா சிறுபானாற்று படை. 82வது கேள்வி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீள் சரடு. இந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா அம்சப்பிரியா. 83வது கேள்வி பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் ஒருவீர் உளீரோ. இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா குறுந்தொகை. 84வது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார், எந்த நூலில் பாடியுள்ளார் அப்படின்னா ஔவையார் கொன்றைவேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார், எந்த நூலில் பாடினார் அப்படின்னா கொன்றைவேந்தன். 85வது கேள்வி யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன அப்படின்னா மராத்தியர் நாயக்கர். 86வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் எது. இதில் ஒரு 4 சொற்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் சொல் தாள், 2வது சொல் முகமன், 3வது சொல் அருகுற, 4வது சொல் செப்பல். இதில் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் எது அப்படின்னா முகமன். 87வது கேள்வி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிழாக்கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா விவேக சிந்தாமணி. 88வது கேள்வி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் டேஸ் அப்படின்னா காசி காண்டம். 89வது கேள்வி முத்துக்குளிக்கும் குர்க்கையின் அரசர் டேஸ் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர்.
90வது கேள்வி காசிகாண்டம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். 91வது கேள்வி வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் டேஸ் என்னும் நூல் சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்படின்னா நருந்தொகை. அப்போது வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நருந்தொகை. 92வது கேள்வி இவற்றில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது. இதில் ஒரு 4 நூல் கொடுத்துருக்கேன். இதில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நைடதம், 2வது லிங்க புராணம், 3வது வாயு சம்ஹிதை, 4வது மலைபடு கடாம். இந்த நாளில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது அப்படின்னா மலைபடு கடாம். அப்போது மற்ற 3 பார்த்தீங்கன்னா அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் தான். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை இந்த 3 அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் தான். 93வது கேள்வி இவற்றில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல கூர்ம புராணம், 2வது நெடுநல்வாடை, 3வது கந்த புராணம், 4வது ராவண காவியம். இந்த 4ல் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் அப்படின்னா கூர்ம புராணம். அப்போ மற்ற 3 அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது. இயற்றிய நூல் எதுனா கூர்ம புராணம். 94வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி அசகி, 2வது கேள்வி கடும்பு, 3வது கேள்வி ஆரி, 4வது கேள்வி வையரியம். இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள் சுற்றம், அருமை, கூத்தர், இலைப்பாரி. இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி அசகி அப்படின்னா இலைப்பாரி, 2வது கடும்புனா சுற்றம், 3வது ஆரினா அருமை, 4வது வையரியம் அப்படின்னா கூத்தர். இதுக்கு ஆன்சர் 4, 1, 2, 3 அதுக்கு ஆன்சர். அசையினா இலைப்பாரி, கடும்புனா சுற்றம், ஆரினா அருமை, வைரியம்னா கூத்தர். 4, 1, 2, 3 அதுக்கு ஆன்சர். 95வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் கேள்வி இரடி, 2வது கேள்வி நரளும், 3வது கேள்வி அல்கி, 4வது கேள்வி வேவை. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள் ஒலிக்கும், திணை, வெந்தது, தங்கி. இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி இரடினா திணை, 2வது கேள்வி நரளும்னா ஒலிக்கும், 3வது கேள்வி அல்கினா தங்கி, 4வது கேள்வி வேவைனா வெந்தது. இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 தான் ஆன்சர். இரடி, திணை, நரளும், ஒலிக்கும், அல்கி, தங்கி, வேவை, வெந்தது. 96வது கேள்வி இலக்கண குறிப்பு. குரு உக்கனுக்கு என்ன இலக்கண குறிப்புனா செய்யுளிசை அளபெடை. 97வது கேள்வி வள்ளலை நாடி எதிர்புறம் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் டேஸ் அப்படின்னா ஆற்றுப்படை. 98வது கேள்வி மலைபடு கடாம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா கூத்தராற்றுப்படை. 99வது கேள்வி டேஸ் சுற்றுவட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் ஆகும் அப்படின்னா கோவில்பட்டி. 100வது கேள்வி கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். இதோட 51ல் இருந்து 100 கேள்விகள் முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம 101ல் இருந்து 150 கேள்விகள் பார்க்கலாம்.